பின்னாடி ரெடி லைட் பின்னாடி ரெடியா இருக்குது அந்த வேலையா தான் நம்ம வந்திருக்கோம் சரி வேற எந்த வேலை இவர் எந்த வேலைக்கு வந்திருக்காரு பாரு நம்ம ஒண்ணு வருவார் உள்ள இருக்கு சரி வர்றவங்க டிக்கெட் போடுங்க சொல்லு நமக்கு மான் பிடிக்க காட்டுக்குள்ள போனீங்க வந்தாரு காட்டுக்குள்ள உள்ள இருக்கா உள்ள இருக்க ஒண்ணுமே இல்ல போய் பார்க்க சொல்லு போமா போவாமா நீ ஒரு பக்கம் பாரா நம்பிக்கை மாநிலன்னு சொல்ற நம்பிக்கை இல்ல மாநில இருக்குன்னு சொல்ற நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்ல நீங்க ரெண்டு ஜாயிரத பார்த்தா சரி அண்ணா என்னமோ தெரியல உணர்ச்சி வசப்பட்டேன் ஏன்னா ஆம்பளையில இந்த இடத்துல பார்த்ததுல இல்ல ஆமா ஆமா இல்ல ஒன்னே தவிர அந்நிய ஆடவர்களை பார்த்ததுல இல்ல அதனால அவரை பார்த்ததுமே நம்ம மூத்த சகோதரர் மாதிரி நினைச்சிட்டேன் பெரியப்பா மகனே சரி வந்தாரே வரவேற்பு தமிழர் பண்பாடு அதனால வரவேற்பு கொடுக்கலாமா வணக்கத்திற்குரிய வனவாடு வரை வருக தாங்கள் வந்து விவரத்தை என் அண்ணன் மூலமும் என் தோழி மூலமும் மறிந்திருந்தாலும் மூலம் ஆபரேஷன் பண்ண ஆஸ்பத்திரி என் அண்ணன் தோழியர்கள் மூலம் மறிந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தரத்திலேவா சொல்லுங்க உங்களுக்கு என்னால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று முயற்சி செஞ்சு பார்க்கிறேன் மனிதனை செய்யக்கூடாத பாவம் இரண்டுதானா என்ன பாவம் தெரியுமா பாவத்தை நான் உள்ள போய் செய்யறேன் ஆமா நீங்க ரெண்டு பாவம் செய்யறீங்க நம்ம ரெண்டு உள்ள போய் செய்வோம் நான் பார்க்கலன்னா நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க என்ன நடந்துச்சு கரண்ட் ஆனா அப்பயே சொல்லிட்டேன் வயர் வாடை வந்துகிட்டே இருக்குன்ட்டு அதுதான் சொல்லுச்சு ஒரே வாடையா இருக்கு வாயை மூடிட்டு தூங்குதா இல்ல போதுமா நீ இதே மாதிரி அங்க நின்றுட்டியனா என்னாச்சு ஏதோ கசிவா வேலை பார்த்தா காதல் ராஜ் காதல் ராஜ் காதல் ராஜ் காதல் ராஜ்யம் என்னது அந்த காவல் ராஜ்யம் உள்ளது இது மண்ணாளுக்கு நிலவு இது மாலை நாடகம் உள்ளது காதல் ராஜ்யம் என்னது அந்த காவல் ராஜ்யம் உள்ளது இது மண்ணாளுக்கு நிலவு இது மாலை நாடகம் உள்ளது தாலாட்டும் பிள்ளை மணிசாகை நீராட்டும் திங்கள் ஒரு கண்ணே மறுகண்ணை தாலாட்டும் மணிசாகை நீராட்டும் அந்த காவல் ராஜ்யம் இது மன்னன் மாடத்து நிலவு இதில் மாலை நாடகம் இளம் கொஞ்சம் தமிழ் காதல் ராஜ்யம் எனது அந்த காவல் ராஜ்யம் உள்ளது இது மன்னன் மாடத்து நிலவு இது மாலை நாடகம் எழுது இதில் மாலை நாடகம் எழுது அழகான இடத்திலே அற்புதமான இடத்திலே அழகான ஒரு மானை கண்டேன் அந்த மானை கண்ட உடனே அதிக ஒரு காதல் என்ன அழகு தெரியுமா காட்டுக்குள்ள இருக்கும்போது இவ்வளோ அழகா இன்னது சேர வேண்டிய இடத்துல சேர்த்தா எவ்வளோ அழகு எங்கே போய் சேர போகுது எப்படியா இருந்தாலும் காட்டுக்கு தான் வரப்போகுது
ஒரு விஷயம் கேட்டுங்க. என்னங்க? காட்டிலே இருக்கலாம், காட்டிலே இருக்க மாட்டாங்க. சரி. மீண்டும் நாட்டுக்கு வந்துடுவாங்க. குடிசையிலே வாழ்ற குடிசையிலே இருக்க மாட்டாங்க. சரி, கோபுரத்துக்கு போயிடுவாங்க, வந்துடுவாங்க. அது மாதிரி இது வந்து உலகத்தினுடைய இயற்கை. நீங்க தேடி இருந்தது மான் இல்ல, அது ஒரு மிருகம் இல்ல. மிருக காடுன்றது காட்டுல தானே வாழும். ஏங்க வீட்டுல இது இவ்வளவு நாளுக்கு காட்டுல இருந்தது போதுங்க. இதுக்கு மேல மிகப்பெரிய ஒரு மாளிகையில கூட உட்காரக்கும். இது மாதிரி எல்லாருமே இருந்துட்டா எந்த மிருகங்களும் காட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏங்க தனக்குன்னு எந்த எது தேவை அதான் பிடிக்கும். சரி, இதுக்காக எல்லா மிருகத்தையும் நம்மளை பிடிக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். சில பேருக்கு நாய்க்குட்டி மேல விருப்பம் இருக்கும், சில பேருக்கு பூனைக்குட்டி மேல விருப்பம் இருக்கும். இப்பெல்லாம் பன்னிக்குட்டி கூட பருவத்துல பன்னி அழகா தானே இருக்கு. பன்னிக்குட்டியை கூட அழகா கொஞ்சறாங்க. பன்றியில பாத்துறீங்களா? பன்றி நிறைய பாத்துருக்கேன். பன்றியை குஞ்சு யாரும் பார்த்த கிடையாது. பன்றியை வளர்ப்பாங்க, கொஞ்சம் மாட்டாங்க. கொஞ்சறது கிடையாது. அதாவது ஒரு உவமானத்துக்கு சொல்றது. பாருங்க, கோழி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அந்த முட்டை எடுத்து மூக்குத்தான் முதல்ல வெளியேறும். மூக்கு வெளியேறுன்னு இருக்கு. அந்த மூக்கை பார்த்துட்டு தனக்கு ஒரு அவ்வளோ அழகா இருக்கா, நமக்கு ஆசையா இருக்கு. உடனே அந்த குஞ்சு வெளியே வந்தோடனே அது கோழி கொஞ்சம் பிடிச்சு அந்த மூக்கில் முத்தம் கொடுப்போம். தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்போம் இந்த நேரம். ஆனா பன்னிக்குட்டி முத்தம் கொடுக்க முடியுமா? எப்படிங்க? பருவத்துல பன்னி அழகாத்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் முடியாது. ஏன்னா எதை கொஞ்சம் அதைத்தான் கொஞ்சம். சிங்கக்குட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? சரி, அது நல்லா அழகா இருக்கு. புலிக்குட்டி பாருங்க, பூனை மாதிரி, அதுவும் அழகாத்தான் இருக்கு. அதுக்கெல்லாம் முத்தம் கொடுக்கலாம், கொஞ்சலாம். ஆனா பன்னிக்குட்டி கொஞ்சலாமா? பன்னிக்குட்டியை ஏன் கொஞ்சிருக்கீங்க நீங்க? ஏன்னா அர்ஜுன பாருங்க, பாசுபதம் வாங்குறதுக்காக தவஞ்சிறார். அப்படி தவஞ்சு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தவத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவந்திர முயற்சி பண்றார். அப்ப என்ற சில பன்றியாக ஒரு மாதிரி அந்த பன்றி உடையாது வந்து அதனுடைய தவத்தை கலைக்கும் போது உடனே அர்ஜுனன் கோபப்படுறாரு. கோபப்பட்டு உடனே வெளியே எடுத்தார், கணைத்து எடுத்தார், விட்டார் அம்பு. ஆனா அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் வேடுவனாக ஒரு மாதிரி வந்து அவர் கணத்தை எடுத்துருவார். ஆக இரண்டு அம்முமே அந்த பன்றியில விழுந்துடும். அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் சண்டை வரும். முதல்ல நான் தான் அம்பு விட்டேன், என்னுடைய வனத்துல இந்த பன்றி இறந்தது அப்படின்பாரு அர்ஜுனன். இருக்கிறடா நீ, உனக்கு முன்னாடி நான் போட்டேன்டா அப்படின்பாரு. இப்படி இரண்டு பேருக்குமே வாக்குவாதம். இப்படி வாக்குவாதம் வரும்போது இருவருக்குமே மிகப்பெரிய ஒரு யுத்தம் வருகின்ற பொழுது கோவம் தாங்க முடியாம அர்ஜுனன் பில்லு எடுத்து ஒரு அடி அடிக்க போவார். அப்போதான் சிவன் காட்சி கொடுப்பார். அதுதான் சொன்னார், செருப்பாலை ஒருத்தன் உதைத்தான் தென்னப்பண்ணி சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனர் இந்த பன்றி இறைச்சினாலதான் ஞானத்தில் அடைஞ்சாரு. அதே வில்லால் அடித்தது யாரு வில்லால் அடித்தா அப்படின்னா அர்ஜுனன். புறம்பாலை அடித்தான் மதுரை அம்பதியிலே. கோட்டைப்பாக்கம், ஒருவனு குடைப்பாக்கம், மடியில் பெட்டைப்பாக்கம், பாகம் பெண்பாக்கம், முட்டை நெஞ்சு, ஆரணனும் நாரணனும் ஆதி மறையும் தேடும் கரணை கண்டு கழிப்பாக்குன்னு சொல்லி அங்கே சிவபெருமானுக்கு பிட்டுக்காக மண் சுமக்கும் போது அரிமர்த்தன பாண்டியனால புறம்பாலை அடி விழுந்தது. இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு சிறப்பு தானே. பருவத்தில் பன்னி கூட அழகாத்தையா இருக்கும், பன்னிக்குட்டி கூட அழகாத்தையா இருக்கும் அப்படின்னா ஏன் பன்றியை யாரும் முத்த குஞ்சு வாங்கலான்னு நீங்க கேட்குறீங்களே. இப்போ வெளிநாட்டவர்கள்லாம் பாருங்க, வீட்டிலே வளர்க்குறாங்க, எல்லா விதமான விலங்குகளையுமே வளர்க்க ஆரம்பிச்சு. வெளிநாட்டில் இல்லை, நம்ம நாட்டிலே இருக்குது சொல்றே இருந்தாலும். ஆனால் அதுங்களுக்கு பாருங்களேன், அவங்களுக்கு அந்த விலங்குகளுடைய பாஷை இவர்களுக்கு புரியுது, இவங்களுடைய பாஷையே அது புரிஞ்சு நடந்துக்குது. அப்போ பன்றியை கூட அவங்க வளர்க்குறாங்க, அந்த பன்றியை கூட முட்டை கொஞ்சி வளர்க்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் வலைதளங்களில் பார்க்குறது இல்லை இருக்குது நிறையா. நீங்கள் வேணால் அதை அருவருப்படுங்க. ஏன்னா வெறும் சாக்கடையிலே மிஞ்சதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, எல்லா ஜீவராசி தான், அதனுடைய தன்மை அது. ஏன்னா பன்றியோட சேர்ந்த கன்றும் அதை தான் தின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் தின்னாலும் கூட நல்லது பார்த்தா திங்கம்மா. சரி, நாய் என்ன சாப்பிடும்? அதுவும் நிறைய என்னென்னமோ திங்குது. நாய் மலம் சாப்பிடும். சரி, மலம் சாப்பிட்டாலும் கூட அந்த நாய் நல்ல மலம் எது கெட்ட மலம் நல்ல மலம் பார்த்தா சாப்பிடுமா, எல்லாத்தையுமே சாப்பிடாதான். ஆனா பன்றி அப்படி இருக்காது. சரி, எது கிடைக்குது நொறுங்கு தினருக்கு நோய் இல்லைங்கிற மாதிரி. சரி, அது எது கிடைச்சாலும் சாப்பிட்றோம். ரெண்டுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு. பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க, பசிக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க. பன்னி பசிக்காக தின்னுது, நாய் ருசிக்காக சாப்பிடுது. என்ன ஒன்று சொல்றீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொன்று இருக்கு தெரியுமா, இதெல்லாம் இப்போ விட்டுருங்க. காவேரி ஆத்துல தண்ணி கரை புரண்டு ஓடினாலும் நாய் போய் அள்ளி குடிக்க போறது இல்லை, நக்கித்தான் குடிக்க போகுது. அதனுடைய தன்மை அதுக்கு உண்டு. அதுபோல நம்ம மனித பிறவி எதுக்கு ஆச்சுன்னா தெரியுமா? சொல்லுங்க. அதான் ஈயாத மனிதன் மிக மிக பெரிய பெரிய மாளிகையில கோட்டை கட்டி கருப்பு பணம் எவ்வளவு பணம் வச்சாலும் கூட அது வந்து நாய்க்கு சமமா. பிறருக்கு அது தனக்கு பிறர் கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை மனிதனுக்கு வேணுமா? அப்படி கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் சம்பரியில் கொண்டு மூளைகள் கொண்டு பதுக்கி வைக்கிற மத்தியில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணம் நாய் மாதிரி, நாய்கிட்ட இருக்கிற பணத்துக்கு சமம். நாய்கிட்ட முழுத்தை கிடைச்சா என்ன செய்யும், உருட்டும். நாய்கிட்ட தண்ணியை வச்சோம்னா என்ன செய்யும், நக்கு. வேற வழி இல்லை. அது மாதிரி ஈயாதவன பணம் இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு உதவாதும் பாங்க உண்டா இல்லையா? அதுக்கு தான் சொன்னாங்க, அது ஆற்றிலே கரை புரண்டு நீர் போடனாலும் கூட
நாய் நக்கி தான் குடிக்க முடியும், அள்ளி குடிக்க முடியாது. நீ எவ்வளவுதான் பணம் காசு நீ வச்சிருந்தாலும் அது கடைசியில் உனக்கு நிற்க போதா? என்ன பண்றது? ஏன்னா உலகத்தில் அரசு செலுத்திய செல்வமும் ஒரு நாள் தங்காத அழிய முடியும் அப்படின்னு மனிதன் மனிதன் அழிக்கிறான் இந்த காலத்துல. அதெல்லாம் இது சரி செயற்கையா உள்ளது. ஆனா இயற்கை நினைச்சுச்சுன்னா கோடீஸ்வரனா இருக்கிறவனை பிச்சை எடுக்க வைக்கவும் முடியும் இயற்கையால் நினைச்சா. இன்னைக்கு ரொம்ப வேணாம், அந்த வயநாடு எடுத்துக்கங்களேன். எல்லாம் தூங்கல காலையில எந்திரிக்கவும் தான் நினைச்சாங்க, எந்திரிச்சாங்களா? இல்ல இல்லையா? ராவோட ராவா மண்ணோட மண்ணா எல்லாம் வந்து போயிட்டாங்க. அதை தோண்டி எடுக்கும் பொழுது எவ்வளவோ நகை எவ்வளவோ பணம் எல்லாமே வந்துச்சு. அதை அவங்களால ஆள முடிஞ்சிச்சா? இல்ல. காரணம் என்னன்னா இருக்கிற முடிக்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழலாம், கெடுத்து வாழக்கூடாது, கொடுத்து வாழலாம். நம்பன் அடியாருக்கு நல்கா திரவியங்கள் வம்புக்கான் பேய்க்கான் கோவுக்கான் சாவுக்கான் அப்படின்னா என்ன? இறைவனுக்கு செலவிடாட்டாலும் கூட இறைவனுடைய தொண்டருக்கு செலவிடணுமா? அடியாருக்கும் அடியேன் அப்போது அடிக்க பதிலா இறைவனுக்கு நம்ம செலவு செய்யாத ஒரு பணமும் அடியார்களுக்கு செலவிடாத ஒரு பணமும் நீ வச்சிருந்தீங்கன்னா திடீர்னு உனக்கு சம்மந்தம் இல்லாமல் செலவாகுமா? எப்படி? திடீர்னு ஒரு மருத்துவமனைக்கு போகும், அது தேவையில்லாத, அல்லது வீட்டில் ஒரு பெரிய காரியமாக இருக்கும், ஏதோ ஒரு காரியம் வந்து அது பணம் வீணாக போயிருமா? அப்போ என்ன செய்யணும்னா இறைவனுக்கு செலவிடணும், தவறு கிடையாது. இறைவனுக்கு, அதாவது நல்ல ஒரு மனிதனுக்கு செலவிடலனாவே அந்த பணம் இருந்து புண்ணியம் இல்லை. இன்னொன்று சொல்லுவாங்க, திருப்பதியில் கொண்டு போயிட்டு உண்டியல்ல நல்லா கட்டுக்கட்டா பணத்தையும் வைரத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் போட்டு புண்ணியம் கிடையாது. ஒரு 10 ஏழைகளுக்கு வயிறார உணவு போட்டாலே இறைவன் மனம் குளிர்வாரா. அப்போ அங்கே பொண்ணு பொருளையும் போட்டு புண்ணியம் கிடையாது. இறைவனுக்கு செய்ய வேண்டியது, அதாவது இறைவனுடைய ஆசை என்ன? ஏழை எளிய மக்களுக்கு உதவுனாலே அது இறைவனை போய் சேரும் அப்படின்னு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தேடி இருந்தது மான் தான் சொன்னீங்க. ஒருவேளை மான் வளர்க்கறதுக்காக கொண்டு போறீங்களா, இல்ல தோலை உரிச்சு எடுக்கிறதுக்காக கொண்டு போறீங்களா, இல்ல கறியை பிரிக்கிறதுக்காக கொண்டு போறீங்களா, இல்ல ஒருவேளை கொம்புக்கு ஆசைப்பட்டு கொண்டு போறீங்களான்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனாலும் மான் தேடி வந்தவருக்கு இல்லைன்ற பதில சொல்லணுன்றது என்னோட எண்ணம். இவ்வளவு கருத்தை அழகா சொல்லி பாருங்க மறைக்கிறீங்க. என்ன நான் என்ன சொன்னேன்? மனிதனை கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை வேணும். எனக்கு கொடுக்கணுன்ற மனசு இருக்கு, அது இல்லையே. நான் கேட்கிறேன், கொடுக்க எனக்கு சொந்தமான நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க இல்ல. தம்பி இளங்கோ, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தம்பி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்க தேடி இருந்தது மான், கொடுக்கணும்னு மனசு எல்லார்ட்டையும் இருந்துருமா? கொடுத்து மனசு எல்லாத்துட்டும் இருக்க அவசியப்பட்டேன். எனக்கு இல்ல எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்கணும், எனக்கு எதுக்கு இருக்கணும்? பாவம் வேடுவர் வந்துட்டார் இருக்குங்க, ஆனா இல்லையே இங்க கொடுக்க. பொய் பேசக்கூடாது. முன்கை நடாதானே முழங்கை நீளம். அதிகாலையில பொய் பேசுறது யாரு? நீங்க பொய் பேசலாம், நான் பேசக்கூடாதா? வேடுவரை வாங்கினது நான் வச்சு என்ன செய்ய போறேன்? இந்த கொண்டு போங்க. உண்மையிலங்க மானுடைய வகை 32. இந்த 32 வகையான மான்கள் இருந்தாலும் கூட அதை கேட்டல அழகான என் மான் புள்ளிமான் இருக்கு. அவ்வளோ அழகு. ரொம்ப புள்ளியோ? புள்ளி இருந்தால் தான் அழகு, இல்லைன்னா அது அசிங்கமா போயிடும். புள்ளி இல்லைன்னா அது அசிங்கமாயிடும். அத்தாடி இல்லை வளலின்ற மாதிரி பேர், வளலி அப்படின்ற மாதிரி. வள்ளிக்கு அழகு, அழகு தானே, புள்ளி தான். வள்ளி புள்ளி தான். அந்த புள்ளி இல்லைன்னா நல்லா இருக்குது. இந்த மாடு கற்பனை அதிகமாக வளர்ந்துருக்கு. எப்படி இதை பிடிச்சி தோல்ல தூக்கி போட்டு போய் வீட்டில் பஞ்சடையில் தோல்ல தூக்கி போட்டால் உட்காந்துருவீங்களே? ஏன் இல்லை தோல்ல தூக்கி போடணும்னு ஆசைப்படுறீங்களா? அதே எனக்கு இதாக இருக்கு. ஒரு வீட்டில் பாருங்க, மாடு வளர்ப்பாங்க, கன்றுகின்றோம். அந்த கன்றை சின்ன கன்றுலேருந்தே தூக்கி வளர்ப்பாங்க. ஏன்? அது பெருசானாலும் அது உடம்பு மனிதனுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி. பெருசானாலும் தூக்கக்கூடிய வலிமை தானே வரும். சின்னதுலேருந்து அதை தூக்கிருக்கேன்னு சொல்றீங்களா? சின்னதுலேயே தூக்கிட்டேன். குட்டியில் பெருசா இருக்கும் போல இருக்கு. சொல்றேன், ரொம்ப பெருசு தான். எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்பு தான். 8 வருஷத்துல அது காடு மேடு புல் புண்டு செடியெல்லாம் தின்னு நல்லா பெருத்து இருக்குது. இதுல வேற தூக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க என்ன பண்றது? எலும்பு உடஞ்சிடாம இங்கே இருங்க. ஏங்க நல்லா இப்படி இருக்கு, ஆளு வேலைக்கு வர மாட்டேன். பாத்துக்க, பொம்மை திம்ம 4 அப்படியே நடந்த ஒரு வேலைக்கும் உதவ மாட்டேன். பெரும் ஆளுன்றது அந்த வம்சத்தை சொல்லலை. சில பேர் வளர்த்துக்கேற்ற பெருமை இருப்பாங்க, அதெல்லாம் சரி. இந்த வயிறு வளர்க்குது பத்தியெல்லாம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்படி இருக்கிறேன் பார்த்தீங்களா, அப்பதான் வேலை நல்லா. ஏன் இந்த காலத்தில் அதெல்லாம் தப்பா போச்சுங்க எல்லாமே. ஏன் இப்படி இருக்கிறவனும் செய்ய மாட்டான், அப்படி இருக்கிறவனும் செய்ய மாட்டான். அதுதான் உண்மையே. இந்த காலத்தில் என்ன உணவு பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போச்சு. அப்போ கூலி கொடுத்து வீணா போதோ, கூலி கொடுத்து வீணா போதோ, இது தேவையே கிடையாது. கேளுங்க, நீங்க எலும்பு மாதிரி தான் இருக்கீங்க, பலமான வேட்டையாடி போல இருக்கே. இல்லைங்க, ஏற்கனவே ஒரு மனதை வேட்டையாடி இருக்கு. ஒன்னுதான் பிடிச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் இப்படி குறுநி பேச்சா? ஒரு மானம் பிடிச்சதுக்கு எப்படி பேசுறீங்களே? எங்க அப்ப எங்க அண்ணங்க எல்லாம் பாருங்க, தினமும் வேட்டையாடுறாங்க. தினம் வேட்டையாடுற எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இல்ல தினம் வேட்டையாடி என்ன கொண்டு வருவாங்க? என்ன தோல் கறி அதெல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்க? இல்லைங்க, நாங்க செய்வோம். அப்புறம் எதுக்காக வேட்டையாடி? இருந்தாலும் வேட்டையாடுறோம், மக்களுக்கு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா குறிஞ்சில மக்கள் என்ன செய்வாங்க? வேட்டைக்கு போனாங்க கூட கிழங்கு தேனு கிழங்கு எடுத்தாலும் இதுதானே உங்களுடைய தொழிலே. இந்த கோரைக்கிழங்குலாம் சாப்பிட்ருக்கீங்களா? இது கதை முறைப்படி சாப்பிட்ருக்கேன்னு தான் சொல்ல முடியும். கோரைக்கிழங்கா சாப்பிட்ருக்கேங்க, நான் உண்மையாலுமே சாப்பிட்ருக்கேன். எப்படி இருக்காது? அந்த கோரை இதுக்கு கீழே இருக்குமே, அந்த கிழங்கு தானே சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் பாருங்க, இதைத்தான் கொண்டு வருவாங்க வேட்டைக்கு போனா. இந்த கிழங்கு வகைகள் என்னென்ன இருக்குதோ, மலை வெங்காயம் பத்திரிக்கலாம்,
இந்த கந்திஸ்டிக்கு என்ன கருணக்கிழங்கு. இல்ல கருணை இல்ல கருணக்கிழங்கு. கருணக்கிழங்குப்பா. கட்டுவாங்க. வீட்டுக்கு முன்பதாக வர கட்டி தொங்க கருணக்கிழங்கு இல்லை கருணக்கிழங்கு. அது வீட்டுக்கு முன்னாடி அப்படி தொங்க விட்டோம்னா தானா முளைச்சு கொடியா ஓடும். அது எங்க கிடைக்கும்? மலையில தான். இதைத்தான் நீங்க வேட்டையாடி கொண்டு வந்து சாப்பிடுவீங்க. நீ உங்க வீட்டுல உங்கள வகையில வேட்டை இங்க அசைவங்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி தினந்தோறும் வேட்டைக்கு போறாங்க? அது சொல்றது அப்படி எங்க வேட்டையாடுற குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் சொன்னேன் தேன் எடுத்தல் கிழங்கு எடுத்தல் இதுதான் எங்களுடைய தொழில்னு. ஆனா நாங்கெல்லாம் கொண்டு வர்றது நாங்க அதை சாப்பிட்டு ருசிச்சு வாழ்றோம். அப்படி நீங்க ஏன்னா கிழங்கு வகைகள் காட்டுல வளர்க்கக்கூடியது என்ன தெரியுமா? மிருகங்கள் தான் கிழங்கு. நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, வேட்டைக்குன்னு வந்து என்ன கறிக்க ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க இல்ல இல்ல, அப்புறம் ஏன் அதை வேட்டைன்றோம்? இதை வந்து முழுசா பிடிச்சுக்கொண்டு பஞ்சல படுக்க வச்சு கீழ இருந்து மிளகு படுக்க வைக்கிறது பெரிய விஷயமாங்க. அப்படியே முதல்ல அது உங்க கட்டுக்கு அடங்குமான்னு பாருங்க. அடங்க வைக்கணும். எது விண்ணுக்கடங்கள் விருப்பக்கடங்கள் மண்ணுக்கடங்கள் வந்தாலும் என்ன இடத்துல வைத்த இறைவர் சடாம் இடத்துல கங்கை அடங்கும். உலகத்துல யாருக்குமே அடங்காத கங்கை. அவரோட கங்கை அடக்கணும். ஏறுங்க, உலகத்துல ஆண்களோட பலசாலி யாருன்னா பெண்கள் தான். அந்த பெண்களையும் கட்டி அடைக்க ஆள்றான் பாரு, அவன் தான் ஆம்பளை. கங்கைன்றப்ப பெண்ணு. இந்த கங்கையை அடக்கி ஆண்டவன் அவன் சிவன். அவர் எவனா இருந்தா நமக்கு என்ன? நான் அதை சொல்ல வரல, ஒரு சின்ன விஷயத்துக்கு இல்ல இல்லைங்க இருக்கட்டுமே. கடவுளே கந்தபெருமானே, ஏன்டா எனக்கு இந்த சோதனை? ஐ மகமாய் தாயே, ஏன்டி எனக்கு இந்த சோதனை? வேண்டதில்ல இறைவன் அதெல்லாம் செல்லமாக கொஞ்சம் கூடிய ஒரு வார்த்தைகள். நில்லடி முன்னாலே, அப்புறம் ஏன் இங்க நில்லடினாங்க? முழு நிலவினை காட்டு கண்ணாலே அதானே சொல்லடி அபிராமி. அப்புறம் டி டி டின்னு எத்தனை டி வருது? அது மாதிரி தான். கொஞ்சம் வாயை மூடுங்க. அதனால நீங்க தேடி வந்த இந்த இடத்துல இல்லைன்னா பல பதில சொல்லிட்டேன். ஆனா நீங்க கேட்குற மாதிரி இல்லை. மேற்கொண்டு இங்க நின்று என்னுடைய மான் இங்க தான் இருக்கு, பிடிக்காம போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எனக்கு பெருகொண்ட பிரச்சனை. உண்மையா சொல்றேங்க, என் பாவத்தை நிறைய கொட்டிக்க போறீங்க தம்பி. இளங்கோ, அது மட்டும் எனக்கு தெரியுது. என்னது? என் பாவத்தை நிறைய நீ கொட்டிக்க போறீங்க. பாவத்தை நீங்க கொட்டிக்க போறீங்க நினைக்கிறேன். எதுக்கு நான் கொட்டிக்க போறேன்? எனக்கு சொந்தமான நீங்க ஏங்க மறைச்சு வச்சுக்கிறீங்க? சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மாறாமல் பேசியிருக்கிறேன். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். இவர் வந்தாரு, கட்டுக்குது ஒரு மேட்ல அவுத்து விட்டாரு. ஓடி போன மானபடியே இவர் வந்தாரு, கட்டுக்குது ஒரு மேட்ல அவுத்து விட்டாரு. கட்டுப்பிட்டு கவர் கப்பி எங்கள் மனதிலே ஆடு வந்து ஆட்டம் போட்டு பாட்டு பாடுறீ. சொன்னா கேட்கணும், சொன்னா இருக்கணும். ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாடும் முறையிலே கையா ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு ஏறு முறையிலே. ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாடும் முறையிலே கையா ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு ஏறு முறையிலே. தேடுவரே உமக்கு இது நியாயமாகுமா? நியாயமாகுமா? யார் இல்லாதவன்? உதடு இல்லாதவன். உதடு எப்படி இல்லாம இருக்கும்? உதடு இல்லாதவன் புல்லாங்குழல் வாசிக்கன்னு நினைக்க கூடாது, ஆசைப்படக்கூடாது. முடவன் கொம்புத்தனுக்கு போய் ஆசைப்படக்கூடாது. அதான் முடியலை, அப்புறம் கிட்ட ஆசைப்படுறது. எட்டாத பழத்தை நம்ம கொட்டாய் விடக்கூடாது. எது நமக்கு கிடைக்குமோ அது கிடைக்கணும். கிடைக்காத நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்முடைய தகுதி தரத்து மாதிரி இது நமக்கு தகும். இப்போ நீங்களும் அப்படிதான் ஆசைப்படுறீங்களோ? கேட்டுக்கங்க. தகுதிக்கு மீறி போயிட்டோம்னா அது கிடைக்காத ஆசைப்பட்டோம்னா அது வீணா போயிடும். அது மாதிரி தான் கிளி. வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதர் அழகை விரும்பிய மேல் விழுந்து மேவு மேந்தர். ஒயில் கண்ட இளவு காத்தோட கிளி போல உடல் போனால் ஓடுவார் என்றார் பாம்பே. இளவங்காய் பழுக்காது. அது என்ன செய்யும்? அதாவது காஞ்சி வெடிக்கத்தான் செய்யும். ஆனா இது பழுக்குன்னு உட்கார்ந்து இருந்தா கிளி கடைசியில் வெடிச்சு பஞ்சா ஏமாந்து தான் போனான். பாலமரம்
மரம் பார்த்துருக்கீங்களா? பாலை மரம். பாலக்காய் பார்த்துருக்கீங்களா? இல்லை பாலக்காய் பார்த்தா இல்லை, மரத்தை பார்த்துருக்கேன். காய் பார்த்தலையா? காய் பார்த்தா மேலே மரம் இருக்கு ரெண்டு பக்கம். அது பழுக்குமா? டவுனுக்குள்ள எங்கிட்டுங்க பாலை மரம் பார்க்குறது? உள்ள கல்யாணத்துக்காச்சும் போயிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு போயிருக்கேன். இப்போ யாருக்காவது கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? நிறைய கல்யாணம் போயிருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி ஒரு கம்பு இருக்கும்ல, அது என்ன? ஆமாம், பாலக்கம்பு. அந்த காய் பார்த்தோன்னா அப்படியே மாலை வடிவத்தில் எல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறதுல சொல்லுவாங்க பெரியவங்க. இன்னும் பார்க்கல. அந்த காய் பழுக்குமா? பழுத்து பார்த்துருக்கீங்களா? பழுக்காது. ஏன் என்ன காய் பழுக்காதுங்கிறியா? அப்புறம் அந்த காய் எதுக்கு பழுக்கணும்? பாலக்காய். அந்த காய் பாருங்க காஞ்சி வெடிச்சு அதுவும் பஞ்சா பறக்கும். அப்ப எது பழுக்குமோ அந்த பழத்துக்கு ஆசைப்பட்டா கிடைக்கும். பழுக்காம காஞ்சி வெடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா நடக்குமா? நடக்காது. அது மாதிரி இந்த மானு என்னை வெறுத்து ஓடக்கூடிய மானா இருந்துச்சுன்னா எங்கே திசை மாதிரி ஓடி போயிருக்கலாம். அப்படி விரட்டும் போது அப்படியே திரும்பி ஓடி இப்படி நின்று திரும்பி திரும்பி பார்க்கும். ஏன் எதுக்கு? இப்பதான் பிடிப்பாரா? போயிட்டாரா இல்லையா? இல்ல நம்மளே துரத்திட்டு வர்றா? இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே ஒரு கண்ணாவே இருக்காது. உண்மையிலே இந்த மானனை பிடிக்கலனா வீணை ஏமாந்து போயிடும். ஏன் யார் அது ஏமாறதா? நீங்களா? அந்த மானு. ஐயா நீங்க ஏமாறுவீன்னு சொல்லுங்க. கேளுங்க. விட்டுட்டு போறது பெருசு இல்ல. சரி. காட்டுல இருந்து வீணா பெருமை. ஐயோ மகாபாரதத்துல எல்லாருமே போர் முடியல செத்து போயிட்டாங்க. சரி. அஸ்வத்தாமன் செத்தான பத்தியா? மனிதனா வாழ்ந்தா நோய் இல்லாம நோய் நொடியில் நல்ல முறையில் வாழணும், இல்லையா போயிடணும். அப்படிதான் கண்ணனே பாருங்க 125 வருடம் வாழ்ந்து கடைசியா போயிட்டாரு. ஆனா அஸ்வத்தாமன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. எப்படி இருக்காரு? அப்படியே ரத்தம் சீரோட. ஆனா இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றாங்க. அப்ப பாருங்க வாங்க சாபம். அது உண்மையா? வாழ்ந்த வாடம் இல்ல செத்த வாடம் இல்ல, ஏன் சீரழின்னு? அது மாதிரி இந்த மனனை சீரழிக்க. சொர்க்கத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போனா மனிதன் இறந்த உடல் தான் போகும். நரகத்துக்கு போனா சாவு கிடையாது. குத்தி 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 கொள்வாங்களா? இது உங்களுக்கு படிச்சவங்க நல்லா தெரியும். கரட ஒரு படிச்சவங்க நல்லா தெரியும். இந்த அகம்பாவம் ஆசை எல்லாத்தையும் வெறுத்துருவா. அப்படி நடக்கணும். ஏன்னா நடந்து போகல புல் மடங்கன்னு பாம்பு நினைச்ச தர்மம் கூட போனோன்னே சொர்க்கத்துக்கு போன காலை பார்த்தோன்னே காலு கருப்பா மாறிச்சான். உண்டாலே அப்ப நம்மளாம் எவ்வளவு பாவஞ்சிருப்போம்? எவ்வளவு பாவம் நம்ம பண்ண பாவம். பாவம் நமக்கு தானே தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாம செய்யற கடவுள் மன்னிச்சிருவார். தெரிஞ்சு செய்யறத கடவுள் மன்னிக்க மாட்டார். இந்த மன நான் பிடிக்க இது பாவம்னு திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. ஒரு முறை செஞ்சுட்டோமா தெரியாம செஞ்சுட்டோம். அதுவே திரும்ப திரும்ப செஞ்சோம்னா அப்ப திமிருக்கு செய்யறோம்ன்றது அர்த்தம். அது தெரிஞ்சுட்டு அதை தெரிஞ்சு செய்வதுன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த மானை நான் காட்டில் விட்டுட்டு போயிட்டோம்னா சரி, எப்படி இருந்தாலும் சரி வீணா போயிருமா. நீங்க தேடி இந்த மானு குழி வெட்டி பிடிச்சிருக்கலாம்ல, மழை விரிச்சு பிடிங்க தவறு, சிலை வைத்து பிடிங்க தவறு, கனையால குத்தி பிடிங்க, ஏங்க சுட்டு கூட பிடிங்க. இந்த மானை கொண்டு இந்த கடையில குத்து யார்ட்டுமே இவ்வளவு கனவா நான் பார்த்தது இல்லை. கணை நீங்க தான் வச்சிருக்கீங்க. குருவாயூரப்பா குருவாயூரப்பா. எந்த குருவாயூரப்பா? எந்த குருவாயூரப்பா? அது மாதிரி இது வந்து கையோட பிடிக்க குழி வெட்டலாம், வள விரிக்கலாம், பொசுக்கிற விழுந்தா கை கால ஒரு கண்ணு ஏதோ ஒன்று வச்சமாயிரும். சுக்கராச்சாரியருக்கு பாருங்க கண்ணு ஒரு கண்ணு போயிடும். ஆமா அது புல்லால போனதுன்பாங்க. சூரியனுக்கு தேரோட்டி யாரு? சூரியன் தானே. கருடன். அருணன் மன்னிக்கணும், அருணன் இடுப்புக்கு கீழே ஊனமானவன். கருடன் அருணன் சகோதரன் அந்தாவத்தில் சொல்லிட்டு சொல்லி விடுங்க. சனீஸ்வரனுக்கு காகம் தானே. இல்லை என்ன ஊனம்னு கேட்குறேன். அவருக்கு கால் தான் ஊனம். யமதர்மனுக்கு அவருக்கு கால் தான் ஊனம். அது பாருங்க உலகத்துல தாய் கொடுத்த இழி சொல்லுக்கா. ஏன்னா உலகத்துல மனிதனை பிறப்பு அரிது அரிது, மானிடராதல் அரிது. மனிதனா பிறந்துட்டாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல அரிது. பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல அரிது. தானமும் தவமும் செய்வாராயின் அங்கே சொர்க்கத்தினுடைய வாசம் எப்படி திறந்திருக்குமா? சொர்க்க வாசம். சொர்க்க வாசலாம் பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க, நீங்க பாப்பீங்க. எனக்கு பழக்கம் இல்லை ராசா. இங்க வந்துட்டு தான் இதெல்லாம் பேச்சு. பூலவத்தை சொர்க்கவாசல் போனது இல்லையா? அதாவது கோயில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்பாங்கல்ல. எங்க நான் பார்த்ததே இல்லை. எங்க சொர்க்கவாசல்? பெருமாளுடைய கோயில் நடக்கும். எந்த திருமயத்தில் நடக்கும். திருமயத்துல? திருமயத்துல நடக்கும்பா. ஆமா எங்களுக்கு தெரிஞ்சு. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருடைய கோயில பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் அங்கேயும் அரங்கநாதன் தான் திருமயத்திலையும். அஞ்சரை அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களின் மாநிலமோ அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். குருநகை கோலத்தில்
நவரச நாடக எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? உங்களை. என்ன என்னைய 2 பேரும் ஓடி போயிடும்.